ஏதோ 10 ரூபாய் கேக் நீங்க 10 ரூபாய் கேக் இந்த மஃபின்ஸ் வரும் சாக்லேட் ஓகே பைனாப்பிள் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுப்பீங்களா அது வந்து 6 பீசஸ் வச்சு ஒரு 6 பீசஸ் இது எவ்வளவு வருது 60 இது பைனாப்பிள் ஃப்ளேவர் இது பைனாப்பிளா இதுல வந்து கேரட் ட்ரை ஃப்ரூட் இது கொஞ்சம் பிரீமியமாவே இருக்கும் இது 150 வரும் இது 150யா ஆமா ப்ளம் வரும் அதுலயே 150 வரும் பைனாப்பிள் இது 125 வரும் ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் அது ரெட் வெல்வெட்டா 1/2 kg 350 ல இருந்து வரும் Black Forest 1/2 kg 350 இது கேஷ்யூ போட்டுருக்கிறதெல்லாம் அது வந்து ஃபியூஷன் கேக்னுவாங்க ரசமலாய் வித் சாஃப்ரான் ஸ்டாண்டர்ட் படி என்னென்ன கலர் நம்ம வர்க் பண்ணி கொடுப்போம் இது வந்து ட்ரீம் கேக் கனவுல வருமா ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராபெரி வித் ஒயிட் சாக்லேட் இது வந்து பாத்தீங்கன்னா டெட் பை சாக்லேட் வேலண்டைன்ஸ் டே இன்னும் வரலையே இல்ல இது எப்பவுமே போறதுதான் வேலண்டைன்ஸ் தான் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணனும் இல்லல்ல அது சரி வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே வந்து நிறைய இருக்கு இதுல பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி வெண்ணிலா அந்த மாதிரி வரும் ஓகே வந்து இந்த வருஷம் லான்ச் ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் உள்ள பலாப்பழத்தோட கண்டென்ட் இருக்கும் சின்ன சின்ன மைல்ட் ஃப்ளேவர் இருக்கும் Black Forest இருக்கு ஆனா அது கூலிங்ல வைக்கணும் ஓ சரி இது வேண்டாம் 1/4 கிலோ 250 கிராம்ல ஜாக் ஃப்ரூட் இது ஒரு கஸ்டமர் ஆர்டருக்காக வர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம கேஷ்யூ நட் அது வந்து ஒரு நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் வரும் அது எல்லாமே வைன்ல சோக் பண்றோம் எவ்வளவு ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க அந்த ஃப்ரெஷ் கிரீம் அதுல பீட் பண்ண உடனே அப்படியே அவ்வா Black currant அப்ப ஒருவருக்கும் ஒன்னொன்னு ஃப்ளேவர் இருக்கா ஒரு ஜெல் இருக்கு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க கிறிஸ்மஸ் தாத்தா வச்சிட்டீங்களா ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னாக்கா இன்னைக்கு நம்ம என்னோட தம்பியோட பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெடில்ஸில் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் மேத்யூ பேக்கரி கேள்விப்பட்டு இருக்கீங்க ரெடில்ஸ் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது வந்து என் பெரியப்பா காலத்துலேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு எங்கள் அப்பா என் பெரியப்பா எல்லா பீரியட்லும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இங்கே உங்களுக்கு கேக்ஸ் ஆகட்டும் ஐஸ்கிரீம்ஸ் ஆகட்டும் பிஸ்கெட்ஸ் ஆகட்டும் எல்லாமும் கிடைக்கும் நல்லாவும் கிடைக்கும் என்னென்ன சீசனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் இப்போ என்ன சீசன் கிறிஸ்மஸ் ஸோ கிறிஸ்மஸ்க்கு அடுத்து என்ன வேணும் சாப்பிட்ற ஐட்டத்துல கேக்கு தான் நம்ம ஒன்றா நிற்கும் அந்த கேக்குக்கு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் என்னென்ன கேக் இருக்கு என்னென்ன பட்ஜெட்ல இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது ஆஃபர் இருக்கா இதெல்லாம் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும் போற பக்கத்துல லைக் ஷேர் கமெண்ட் இதுல எல்லாம் எந்த கஞ்சு தானே வச்சுக்காதீங்க உங்க ஊருக்கும் நாங்க வரணும் உங்க ப்ராடக்ட்டும் நாங்க ரிவ்யூ பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க உங்களை நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க நல்ல வியூ போகுது நாங்களும் ரொம்ப ஹாப்பியா வந்து ஆசைப்படுறோம் ஆனா சில பேர் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படி பண்ணாம இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எங்களோட நோட்டிபிகேஷன் கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும் அண்ட் போற போக்குல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆஃபீஸ்லயும் நடக்குது இல்லையா ஸோ நீங்க ஆஃபீஸ்ல இல்லாம வெளியே யாருக்கா கேக் ஆர்டர் கொடுக்கணும்னா கூட இந்த இடம் கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
இது என்ன கையில குடுக்குறீங்க? நம்ம உள்ள ப்ரொடக்ஷன் பார்க்க போறோம்ல. ஓ, ப்ரொடக்ஷன் பிளேஸ்ல கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கணும். ஓகே, சோ நம்மளும் போட்டுக்கலாம் தொப்பியை. தொப்பியை போட்டுக்கலாம், உள்ள போலாம், வாங்க போலாம். தொப்பிக்காக செட் ஆச்சா என் தலையில? யார் வெளிய வராம பாத்து. யார் வெளிய வராம இருக்கா நான் கேக்குறேன். அதுக்காக தான் போறேன். ஓகே, சோ இந்த ஏரியா நமக்கு என்னது? கன்ஃபெக்ஷனரி செக்ஷன் சொல்றோம். கன்ஃபெக்ஷன் கேக் செக்ஷன். சம்பந்தப்பட்டது, டிசைனிங். ஓ, எல்லா வொர்க்கிங் நடக்கும். சாக்லேட் டிசைன் பண்ணுவோம், சாக்லேட் கார்னிஷ் பண்றது. ஓகே, ஐஸ்கிரீம் ப்ரொடக்ஷன், இட்டாலியன் ஐஸ்கிரீம் சொல்றேன் அதெல்லாம். ஓ, அந்த மிஷினரி தான் இதெல்லாம். ஓகே, இட்டாலியன் ஐஸ்கிரீம்ஸ்க்கெல்லாம் இவங்களே எல்லாம், வெளியே எதுவும் கிடையாது. இட்டாலியன் மிஷின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ மாஸ்டர் தான் நம்மளோட, நம்ம ஹெச்எஃப், ஓவரால் இன்சார்ஜ் கன்ஃபெக்ஷனரி. எப்படிங்க மாஸ்டர்? ஸோ மாஸ்டரோட கைவண்ணம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அப்படிதானே? ஆமாம். சரி, பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம என்னென்ன கேக் பார்க்க போகிறோம் ப்ரோ? இப்போ சர்டன் ப்ராடக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ட்ரீம் கேக். ட்ரீம் கேக்கா? கனவுல வருமா? பேர் வச்சிருக்கவங்களா கேட்கணும். இது இன்ஸ்டா கிரேஸ். இது ட்ரீம் கேக்னு சொல்லுவாங்க. சரி, ட்ரீம் கேக்னும் போது என்னன்னா காம்பாக்டா பேக்கிங் ஆகி நமக்கு கொஞ்சம் ஹைஃபையா இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்க ராயல் லுக்கா தான் இருக்கு. இந்த ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராபெரி வித் ஒயிட் சாக்லேட். இது என்ன பாயசம் மாதிரி ஆடுமா? இல்ல, அது வந்து உள்ள வந்து அந்த ஒரு ஃப்ரூட்டோட சிரப் மாதிரி இருக்கும். ஓஹோ, அதோட ஹைலைட் அதுதான். ஓ சரி சரி. நம்ம ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போனா சாய்க்காம எடுத்துட்டு போற மாதிரி இருக்குது மெயினான. இப்போ நான் காசிச்சிட்டேனோ, அதனால ஒண்ணே ஆகாது. தலைக்கில வச்சுட்டாங்க சிலரு அப்படின்னும் போது கஷ்டமா இருக்கும். இது வந்து ஸ்ட்ராபெரி வித் ஒயிட் சாக்லேட், ட்ரை ஃப்ரூட் கண்டென்ட் இருக்கும் உள்ள. இது ரேட் 130. இந்த ஃப்ளேவர் வந்து 130. ஓகே, இது வந்து பிரீமியம் ஜார் கேக். என்ன ஜார் கேக்ல நிறைய ஃப்ளேவர்ஸ் பண்றோம். ஹனி கேக்கா? இல்ல, ட்ரீம் கேக் அடுத்ததுன்னு பாக்கும்போது ஜார் கேக்னு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா டெட் பை சாக்லேட். சாக்லேட் கிரேஸ் அதிகமா இருக்கு, சாக்லேட் ஃபில்லிங் ஓவர்லோட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சாக்லேட் லேயர் பை லேயர், சாக்லேட் பை தமிழ்ல சொல்லலாம். சாக்லேட் டெட் பை சாக்லேட் சொல்லுவோம். இது வந்து 100 rupees வரும். இது 100 rupees. இது எவ்வளவு கிராம்? கிராம்ன்ட்டு இல்ல, அது வந்து ஜார் கேக். அப்ராக்ஸிமேட்டா 180 grams அது மாதிரி. 180 grams. ஓகே, கணக்கு தான் கேட்டேன். அப்புறம் இத ஹார்ட்டின் விட்டுருக்கீங்க. வேலண்டைன்ஸ் டே இன்னும் வரலையே. இல்ல, இது எப்பவுமே போறது தான். வேலண்டைன்ஸ் தான் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணனும் இல்லல்ல. அது சரி, வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே. இது வந்து எக்லெஸ். இது இது எக்லெஸ் வெஜ், எல்லாரும் சாப்பிடலாம். 100% வெஜ். இது ஹேண்ட்லிங் எல்லாமே இண்டிவிஜுவல். இதுல தான் நம்ம தனியா சொன்னீங்க, அந்த மாதிரி தனியா வந்து சொல்லிருக்கு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 65 ரூபாய் வரும். 65 ரூபாய். பிரவுனி பேர் நிறைய பேர் ஒரு ஷேப்ல கொடுக்குறாங்க. இது ஹார்ட் ஷேப்ல கொடுக்குங்க. அதிசயமா நான் கேட்டேன், நான் வேலண்டைன்ஸ் வெளியே வச்சான்ட்டு. எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஹார்ட் ஷேப் எப்பவுமே இருக்கும். ஹார்ட் ஷேப்பும் இருக்கும், ரவுண்டும் இருக்கும். ஓகே, அடுத்தது இது வந்து இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கு புதுசா போட்டு ஷேப்ஸ். இது ஃபிளேவர்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதுல பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா அந்த மாதிரி வரும். இது வந்து பைனாப்பிள் டூட்டி ஃப்ரூட்டி. ஆமா, இதே இதுல எல்லா வெரைட்டிஸும் போட்டு தரலாம். இந்த ஃபிளேவர் தான் இல்ல, போட்டு தரலாம். இது வந்து இந்த வருஷம் லான்ச் ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம். உள்ள பலாப்பழத்தோட கண்டென்ட் இருக்கும். சின்ன சின்ன மைல்ட் ஃபிளேவர் இருக்கும், சின்ன சின்ன ஃபிளேவர்ஸ் இருக்கும். அத பீசஸ் இருக்கும். பல்பி இருக்குமா உங்களுக்கு இதுல? ஓகே, எல்லா ட்ரிப்பும் நம்ம ஒரே மாதிரி கொடுக்காம வித்தியாசமா கொஞ்சம் வித்தியாசம் கொண்டு வரணும். இது அடுத்து இது வந்து நம்ம ராயல் பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ராயல் ப்ளம் கேக்னு சொல்லுவோம். ப்ளம் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கு, ஆனா அது கூலிங்ல வைக்கணும். ஓ சரி, இது வேண்டாம். இது வேண்டாம். இந்த ஐட்டம் எதுவுமே நம்ம கூலிங்ல வைக்கணும்ன்ற ட்ரை கேக்னு சொல்லுவாங்க. ட்ரை கேக் இதெல்லாம் என்ன ரேட்? இது வந்து 65 ரூபாயில இருந்து இருக்கு. 65. இப்போ என் கையில இருக்குது 100 grams 65 ரூபாய். இது 65 தான். இது 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 எல்லாமே ஓவரால் ஒரு 5 rupees 10 rupees வித்தியாசம் வருமே தவிர ஃபிளேவர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். சரி, ஓகே. இது என்ன ஃபிளேவர்? இது வந்து பைனாப்பிள் புட்டிங் கேக்னு சொல்றோம். பைனாப்பிள் புட்டிங் கேக். ஓகே, சரி. அடுத்து இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ போற பேட்சஸோட ஒர்க். இது வந்து 100 grams ஒர்க் பண்ணிருக்காங்க, 180 grams ஒர்க் பண்ணி 120 ஒர்க் பண்ணிருக்காங்க. இது வந்து 250 grams வரும். 1/4 கிலோ 250 gramல ஜாக் ஃப்ரூட். இது ஒரு கஸ்டமர் ஆர்டருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் டெலிவரி இல்ல சர்ச்சுக்கு அவங்களோட இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க ஆபீஸ்ல கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க, உங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் கேக் கிஃப்ட் பண்ணணும்னாக்கா இது பெஸ்ட் பிளேஸா இருக்கும். நேர்ல வந்து வண்டி கொண்டு வந்து வண்டி கட்டி வாங்கிட்டு கொண்டு போயிடலாம். ஆர்டர்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வீக்ல அப்படியே. ஆனா முன்ன வரணும், பின்ன வந்து கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தியாவும் பண்ண முடியுமா கொஞ்சம் சந்தேகம் தான். இது கேரட் ட்ரை ஃப்ரூட் கேக். கேரட் இருக்கா இதுல? கேரட் இந்த கலர்ல எப்படி மாறிச்சு? கேரட்னும் போது அது கேரட் மட்டும் நம்ம வெளிய காட்ட முடியாது. உள்ள போகும்போது மத்த இன்கிரிடியன்ட்ஸ் உள்ள ஆட் ஆகும்போது அந்த மாதிரி வந்துருது. ஆனா டேஸ்ட் ஃபிளேவர் தான் வந்து ஃபிளேவர்ல வந்து ட்ரை ஃப்ரூட் இருக்கும், கேரட் இருக்கும். ரெண்டு மிக்ஸ். பேரே வந்து ட்ரை ஃப்ரூட் கேரட் இருந்தா நம்ம சொல்லுவோம். மேல வந்து கேஷ்யூ நட் டாப்பிங் இருக்கும். டாப்பிங்
டெக்கரேட்க்கு அழகுக்கும் டேஸ்ட்டுக்கும். இது என்ன ரேட் ஆகுது? இது 125 வரும். 125 ரூபாய் தான். ஓகே. பல்க் ஆர்டர்ஸ் போது 125 கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பீஸ் போதும் போது நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி டிஃபர் வரும். ஓகே. அடுத்து இது வந்து என்ன கேக்? இது வந்து ராயல் ப்ளம் கேக்னு சொல்லுவோம். ராயல் ப்ளம் கேக்ன்றது வந்து நமக்கு ட்ரெடிஷனலா ஒரு process இருக்கு. ஆமா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் நம்ம கேஷ்யூ நட், அது வந்து ஒரு நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் வரும். அது எல்லாமே வைன்ல சோக் பண்றோம். வைன்ல 3 months prior, மினிமம் 3 months prior டைமிங் சோக் பண்றோம். அது வந்து ராயல் பிளாக் ஃபாரஸ்ட், ராயல் ப்ளம் கேக்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த process பண்றதுக்கு 3 months டைம் எடுக்கும். நம்ம ஒரு 54 இயர்ஸ் அந்த ட்ரெடிஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு அப்பா காலத்துல இருந்து இது ஃபாலோ பண்றோம். கரெக்ட்டா? இதுதான் மேத்யூவோட ரெசிபி. இதுதான் சக்சஸ் ரெசிபி. தெரிஞ்சுக்கங்க. கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? ஓகே. அடுத்து இதுவும் எப்பவுமே வந்து கொஞ்சம் நம்ம எவ்வளவு ட்ரை ஃப்ரூட் ஸ்டாக் இருக்கோ அதுக்கு தான் பண்ண முடியும். அதுக்காக தான் பண்ண முடியும். மோஸ்ட்லி நாங்க வந்து டிசம்பர் 1ல இருந்து ஜனவரி 5க்குள்ள இது ஃபினிஷ்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம்ல வரும்போது அடுத்த சீசன்ல தான் பார்க்க முடியும். சோ இது வந்து நீங்க அந்த சீசன்ல தான் டிமாண்ட் பண்ணி சாப்பிட ஆசைப்பட முடியும். இது வந்து 250 கிராம்ல ஆரம்பிச்சு மோல்டு, அதாவது ஒரே ஷேப்பா கிஃப்ட் பண்றவங்களுக்கு 100 கிராம்ஸ், 250 கிராம்ஸ், 500 கிராம்ஸ், 1 kgன்ற வெரைட்டிஸ்ல வரும். 2 kg வரும் கிஃப்ட் பேக் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது என்ன ரேட்? இது அது 150 வரும். 150 ரூபாய் வரும். ராயல் இது வந்து உங்களுக்கு வந்து 150 வரும் இல்லையா? ஓகே. அடுத்தது வந்து அதேதான் பெருசு 1/2 கிலோ மோல்டு மாதிரி வந்துரும். இது மேல வந்து நம்ம பேக் பண்ணி கிறிஸ்மஸ் விஷஸ் வச்சு கொடுப்பாங்க. பாக்ஸ்லயும் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் விஷஸ் வந்துரும். ஓகே. பேக்லயும் வந்துரும். பயோ கேரி பேக் கொடுக்குறோம். அதுலயும் கிறிஸ்மஸ் நியூ இயர்ன்ற பேக்ல. சோ இதுல அதே மாதிரி வந்து ராயலும் இருக்கு, கேரட் இருக்கு, ஜாக்ஃப்ரூட் இருக்கு, எல்லா ஃப்ளேவர் இருக்கு. சரி, அது எல்லாமே என்னென்ன பட்ஜெட் ரேட் அதெல்லாம்? இதெல்லாம் என்ன பட்ஜெட்? ஒரு ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட்ன்றது டிஃபர் ஆகும். சோ ஜாக்ஃப்ரூட்ல என்ன ரேட்? ஜாக்ஃப்ரூட் வந்து கேஜின்னு பாக்கும்போது 600 வரும். அவ்வளவுதான். ஆமா. அது நம்ம கிஃப்ட் பேக் கொடுக்குறோம், கூட வேற என்ன ஆட் பண்றோம், அந்த ரேட் கஸ்டமைஸ்டா டிஃபர் பண்ணி கொடுக்கலாம். பல்க் ஆர்டர்ஸ் நம்ம ரேட் இன்னும் நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். இது என்ன தனியா பாக்ஸ்ல போட்டு? அது கிஃப்ட் பேக். அங்க முன்னாடி காட்டின மாதிரி. ஆமா, முன்னாடி ஃப்ரண்ட்ல காட்டின. அதாவது இப்போ ஜெனரேஷன் மாறிட்டே வருது. ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகணும். நம்ம மாறி ஆகணும் கட்டாயமா. சிலருக்கு வந்து அது மோல்டா கொடுக்கிறதுக்கு நாங்க 4 பேரா இருக்கோம், ஆபீஸ்ல 4 பேர் தான் இருக்கோம், நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்து போவாங்க, கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி அதுல வந்துரும். ஆல்ரெடி கட்டட். சோ நம்ம புதுசா ஒன்னு கட்டி எடுக்க பார்த்தாலே தெரியும் இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். கிரேப்ஸ் வந்துரும், கேஷ்யூ நட் வந்துரும். மோஸ்ட்லி 16 to 18 இன்கிரிடியன்ட்ஸ் இதுல கவர் ஆகும். 16ல இருந்து 18 பொருட்கள் இருக்கு அது உள்ள. அது ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். நம்மளே இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பார்த்தா இதுதான் கேரட் ட்ரை ஃப்ரூட் கேக். இதுதான் அவங்க ட்ரெண்டிங்கா இருக்கிற ஐட்டம். அது நம்ம மேத்யூல இருக்கு. மேத்யூ பேக்கரியில இல்லாத கேக்கே இல்ல. நீங்க புதுசா வேணும், பழசா வேணும்னா எது வேணாலும் இங்க இருக்கு. பழசுக்கு இது, புதுசுக்கு அது. பழசுனா பழசு இல்ல, பழைய ஜெனரேஷனுக்கு அது. அதுல பழைய ஜெனரேஷன் பழைய ரெசிபி அப்படி வேணா சொல்லலாம். ட்ரெடிஷனல் ரெசிபியும் இருக்கு, இப்ப ட்ரெண்டிங்கா இருக்க ரெசிபியும் இருக்கு. ரெண்டுமும் இருக்கு. சர்ச்ல கேரல்ஸ் வராங்க, இத்தனை மெம்பர் வராங்க, இப்படிதான் வேணும். கேரல்ஸ் ஆரம்பிச்சாச்சே? இல்ல ஆரம்பிச்சிச்சு. இங்க வந்தாச்சா? கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்தாச்சா? வராங்க. அவங்களுக்கும் நடக்கும். அடுத்து நீங்க என்ன பண்றாங்க? இவங்க என்ன பண்றாங்க? என்ன பண்றீங்க? இது ஃப்ரெஷ் கிரீமா? ஓ, இது பீட் பண்ணுதா ஃப்ரெஷ் கிரீமா? ஓகே. உங்க பேர் என்ன? கமல். நீங்க தான் இங்க ஷெஃப் மாஸ்டர் சீஃப். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 15 வருஷம். எந்த ஊர் உங்களுக்கு? இங்கதான். ஓகே. அப்ப இது எவ்வளவு நேரம் பீட் பண்ணணும்? 15 நிமிஷம். அது முடிச்சா நம்ம கேக் பண்ண ரெடி பண்ணிடலாமா? எவ்வளோ ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க. இந்த ஃப்ரெஷ் கிரீம் அதுல பீட் பண்ணோடனே அப்படியே அவ்வா எவ்வளோ அழகா இருக்கு. பார்க்கவே இப்படி இருக்குன்னா நாக்கில் வச்சா எப்படி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றீங்க ஷெஃப்? கிரீம் வந்து இப்பதான் கோட் பண்றது. ஓ, எவ்வளோ நேரம் ஆகும் மாஸ்டர்? மாடல் பொறுத்து. பேசிக் இருந்தா 10 minutes, மாடல்ஸ் இருந்தா அது தகுந்த மாதிரி. ஓகே. இப்போ நம்ம இது பண்றது வந்து கிறிஸ்மஸ்க்கா? ஓகே. என்ன மாதிரி கேக் எல்லாம் நம்ம பண்ணுவோம் இந்த டிசைன்ஸ்? நீங்க கஸ்டமர் சில டைம் ஆன்லைன்ல எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, அதையும் பண்றோம். நம்ம கிட்ட இருக்கிற மாடல்ஸும் கொடுப்பீங்க. இப்போ கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலா என்னென்ன வைப்பீங்க? லைக் டிசைன்ஸா அழகா கோடல் போட்ட மாதிரி கோலம் போடுது. ஸோ உங்க கிறிஸ்மஸ்க்குனாக்கா இந்த சாண்டா கிளாஸ் எல்லாம் வச்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பா வச்சு கொடுப்பீங்களா, வரைஞ்சு கொடுப்பீங்களா? வச்சு கொடுத்துருவோம். ஓ, சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ. சூப்பர். மேரி கிறிஸ்மஸ் அப்புறம் எழுதிடுவீங்களா மேல? இப்போ என்ன டாப்பிங் போடுறீங்க? ஜெல் டாப்பிங். ஜெல் டாப்பிங். பேசிங் ஜெல் டாப்பிங். ஓகே. இது என்ன ஜெல்?
இது பிளாக் கரண்ட். பிளாக் கரண்ட். அப்போ ஒருவருக்கும் ஒன்னொன்னு ஃப்ளேவர் இருக்கா? ஒரு ஜெல் இருக்கு. அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அழகா இருக்குல்ல கலரு. வாவ். அடுத்தது ப்ராசஸ். அதை ஷேப்பிங் பண்ணீங்களா? ஃபுல் வந்துருச்சு. ஓகே. ட்ராப்பா இருக்கும்னு நினைச்சேன். அது ஃபுல் கோட்டிங் கொடுத்துட்டாரு அது. ஸோ இப்போ என்ன பண்றீங்க? அழகா வாவ், அழகா துண்டா அல்வா துண்டு மாதிரி எடுத்துட்டாரு கேக். இவ்வளோ அழகா இருக்குல்ல. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இதுல? டிசைனிங் ஒர்க். இன்னும் கத்திர எடுத்து விட்டுறாரு அழகா. கிறிஸ்மஸ் தாத்தா வச்சிட்டீங்களா? இது வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுவே பண்ணுவீங்களா? அடுத்து நம்ம அதில் பேர் எழுதுறோமா? டிசைனா? வாவ், அழகழகா அதை டிசைன் பண்ணுறாரு, அழகுபடுத்துறாரு. கிறிஸ்மஸ் தாத்தாவை இன்னும் அழகுபடுத்துறாரு. மேலே ஒயிட்டா? தொப்பிக்கும் முகத்துக்கும் எப்படி இருக்கோ அதே மாதிரி வைக்கிறாரு. இது ஃப்ரெஷ் க்ரீம் தான் இல்லையா? எல்லாமே ஃப்ரெஷ் க்ரீம் தான். அழகா இருக்கு இல்லையா மாஸ்டர்? இப்ப பச்சை கலர்ல எழுதுறீங்களா? இல்ல என்ன சேர்த்திருக்கீங்க? க்ரீம் மட்டும். அப்ப எப்படி கலர் பச்சை வருது? கலர் பண்ணுவீங்களா? ஃபுட் கலர் தான். ஃபுட் கலரா? சரி, இந்த ஃபுட் கலர் நான் கொடுக்குற கலர்லாம் வைப்பீங்களா? அது க்ரீமுக்கு ஒரு எவ்வளவு க்ரீமுக்கு எவ்வளவு டோசேஜ்னு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்போம். ஓ, சேஃப்டி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்றீங்க. சில கஸ்டமர்ஸ் கலர் கேட்பாங்க, டார்க் கலரு. அது கொடுக்க மாட்டோம் நாங்க. பண்ண மாட்டீங்க? நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த கலருக்கு தான் டோசேஜ் அந்த மாதிரி தான். ஓகே. ஃபுட் சேஃப்டிக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணுமோ அதான் யூஸ் பண்றீங்க. அதனால சாண்டா கிளாஸ் இந்த கலர்ல இருக்கா? கண்டிப்பா. இல்ல சாண்டா கிளாஸ் ரெட் கலர்ல இருக்கணும். இது ரெட்ல இல்லையே. அதே மாதிரி இந்த டாப்பிங்ல என்ன சொன்னீங்க? என்ன பிளாக் கரண்டா? பிளாக். அது கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கும்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டீங்களா? இல்ல, கஸ்டமர் கேட்டாலும் நாங்க சொல்லிடுவோம் அந்த மாதிரி. ஓ சரி சரி. கலர் தான் சொல்லிடுவோம். சேஃப்டி கண்டிப்பா ஞாபகம் மைண்ட்ல ரொம்ப வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் இதுன்னு ட்ரீக்கு மேல ஸ்டார் போட்டாச்சா? அதுவும் சாப்பிடுறதானே அந்த ஸ்டாரும்? கண்டிப்பா சாப்பிடுறதான். சும்மா தூக்கி ஷோக் வைக்கிறது இல்ல, எடுத்து அப்புறம் வெளியே போடுற மாதிரிலாம் இல்ல. இல்ல சாப்பிடலாம். அது என்னது அப்போ? சாக்லேட்டா? ஓ, கெஸ் பண்ணது கரெக்டா போச்சு. நீங்க கிறிஸ்மஸ் ட்ரீல மட்டும் என்ன டெக்கரேட் பண்ணீங்க பாருங்க. நாங்க கேக்லயே எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்றோம் பாருங்க. எங்க மாஸ்டர் எப்படி டேலண்டா இருக்காரு பாருங்க. ஸ்டார் அங்கங்க வைக்கிறாரு பாருங்க. வீட்டுல ஒரு ஸ்டார்னா இங்க எத்தனை ஸ்டார் பாருங்க. என்ன பண்றோம்? சாக்லேட் கார்னிஷ். இது சாக்லேட் தான் இல்ல? ஃபுல் சாக்லேட். எல்லாம் ஈட்டபிள் ஐட்டம் தான். ஆமா கண்டிப்பா. எது தூக்கி போடுறதுக்கு இல்ல. மிச்ச மீதி எதுவுமே வராது. இந்த அட்டை தூக்கி போடுறது தானே? அது கண்டிப்பா தூக்கி போடுறது. மத்த எல்லாம் சாப்பிடலாம். இல்ல இருக்குது ஒன்னும் ஜீரோ வேஸ்டேஜ். ஓகே. கண்டிப்பா. ஃபுட்ல எதுவுமே வேஸ்டேஜ் பண்றதுக்கு இல்ல. சோ அதுக்கேத்த மாதிரி அவங்க வைக்கிறாங்க. இருக்கிறது எல்லாமே நீங்க சாப்பிட்ற ஐட்டம் தான். அடுத்து நம்ம வந்து என்ன விஷ் வேணுமோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இல்லையா மாஸ்டர்? கிறிஸ்மஸ், பர்த்டே, வெட்டிங் டே, நியூ இயர், வெட்டிங் டே, லவர்ஸ் டே, பர்த்டே, எது வேணா வைங்க. எல்லாத்துக்கும் இங்க உங்களுக்கு இது இருக்கு. என்ன இருக்கு? இந்த ஹோல்டிங் கரெக்டா அழகா மேட்ச் பண்ணி செட் பண்ணி உங்களோட விஷ் என்னவோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாரு. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்